ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தாங்க தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 பர்த்டே விஷஸ் இருக்குது. ஹாப்பி பர்த்டே ரித்திகா அண்ட் ஹாப்பி பர்த்டே திவ்யா. ஸோ நீங்கள் 2 பேரும் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி தாங்க ஒன் ஷாட் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே போத் ஆஃப் யூ. அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க கடை, ஓகேவா? அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதர் சேனல்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதாண்ணா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். தேங் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் தேங்கை பற்றி சொல்லணுன்னா, தேங் காலேஜ் படிக்கிறப்போ ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார், ஓகேவாடா? அந்த பொண்ணு தேங்கை லவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தேங்கை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணியிருப்பா, வேறு ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்கிறவா. ஸோ இதை தேங்கால் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார், வேலைக்கும் சரியாக போகாமல் வீட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ இப்போ தேங்கோட அப்பா தான் தேங்கோட ரூமுக்கு வராரு. தேங் சொல்லுங்கப்பா, இனி எத்தனை வருஷம் தானே எப்படி உட்காந்துட்ருக்க போகிறேன்? இங்கே பாரு தேங், அப்பா சொல்கிறது கேளு. நம்ம பாட்டி ஊருக்கு போ. இது பூசான்க்கா? ஆமாம், பூசானுக்கு தான். நான் போகல. பின்ன இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிற? அழுதுகிட்டே இருக்க போறியா என்ன? இந்த பாரு தேங், லைஃப்பில் லவ் ஃபெயிலியர்ஸ்லாம் வரும் போகும். அதுக்கு நீ உன் லைஃப் இப்படி ஸ்பாயில் பண்ணிக்காது தேங். ஆல்ரெடி எனக்கு தலைவலிக்குது, தயவுசெய்து போங்க. தேங், நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும். நாளைக்கு மார்னிங் உனக்கு ஃப்ளைட்டு, நீ பூசான் போகிற, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு தேங்கோட அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ தேங்கோட அப்பா அப்படியே கீழே போய்ட்டு, ஏங்க பையன் போகிறேன்னு சொல்லிட்டானா? இல்லை, போக மாட்டேன் தான் பிடிக்கிறான், பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தேங்கோட அப்பா அங்கேருந்து போகிறாரு. மேலே தேங் பாரு தேங், அப்பா சொல்கிறது கரெக்டு தான். நீ இப்படியே இருந்தா உன் லைஃப் என்ன வருது? அதாவது போயிட்டால, மூவ் ஆன் பண்ணு, நீ பாட்டி வீட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டு தேங்க முடிவு பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டாரு. ஸோ மார்னிங் தேங்கோட அப்பா கீழே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, தேங்க வருவானான்ட்டு. அப்போ தேங்க இறங்கி வராரு. தேங்கோட அம்மாக்கெலாம் ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க சொன்னீங்க? நம்ம பையன் இத்தனை நாள் கேட்காதவன் திடீர்னு கேட்டான். அதான் எனக்கும் தெரியல, போகிறானே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தேங்க கீழே வந்துட்டு, பா நான் பூசான் போகிறேன். சரி கண்ணா, பார்த்து போயிட்டு வா, ஒழுங்காக சாப்பிடு, பாட்டிக்கு தொல்லை கொடுக்காத அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே தேங்க திரும்பி உரைச்சி பார்க்குறாரு. அப்போ தேங்கோட அம்மா அமைதியாகிடுறாங்க. ஸோ தேங்கோட அப்பா தான், சரி வா நான் உன்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் ஏர்போர்ட் போகிறாங்க. அங்கே போய்ட்டு தேங்க அப்பா அம்மா பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். நீ அங்கேயே எங்கேயாச்சும் ஒர்க் பார்த்துக்கோதையா? சரியா, நான் கொஞ்ச நாள் நீங்கள் வர வேண்டாம், நீ அந்த பாட்டி கூட என்ஜாய் பண்ணு லைஃப்பை, சரியா அப்படி சொல்லி தேங்கோட அப்பா சொல்கிறாரு. தேங்க சரி சொல்லிட்டு ஃப்ளைட்டையும் ஏறுறாரு. ஸோ ஃப்ளைட் ஏறி இப்போ பூசானும் ரீச் ஆகிட்டாரு. பூசானில் தேங்கோட பாட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க வராரு, பார்த்தா தேங்கோட பாட்டி பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். சொன்னீங்க பாட்டி உங்கள் பேரை எங்கே, எவ்வளோ நேரம், தோ அங்கே வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. தேங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க. பட் நீங்கள் சைலண்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ தேங்கிட்ட வந்துட்டு, பாட்டி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், உன்னை பார்க்காம தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதான் வந்துட்டுல, இனிமேல் பாட்டி சந்தோஷமாக இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. தேங்க உங்களை பார்த்து எதுவுமே கேட்கல, யார் இந்த பொண்ணு எதுவுமே கேட்கல. ஸோ தேங்கோட பாட்டி தான், இது வயன் என் பக்கத்து வீட்டு பொண்ணு, அவள் தான் என்னை நல்லா பார்த்துக்கிறா அப்படி சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இப்போ தேங்க உங்களை பார்த்துட்டு தேங்க்யூ ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஃப்டர் தட் 3 பேரும் கேப் ஏறி அவங்க வீட்டுக்கு தான் போகிறீங்க. லைக் அந்த வீடு எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இந்த செடி கொடி அந்த மாதிரி பிளேஸில் இருக்குது, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 3 பேரும் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் பக்கத்து வீடு, ஓகேவாடா? ஸோ அவ்வளவா யார்ட்டையும் பேச மாட்டாங்க உங்கள் பாட்டி, தேங்கோட பாட்டி யார்ட்டையும் பேச மாட்டாங்க. பட் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க அவங்கள. ஸோ இப்படி நீங்கள் வரீங்க. நீங்கள் சரி பாட்டி நான் என் வீட்டுக்கு போகிறேன். வயன் நில்லு, என்ன பாட்டி வந்துட்டேன் உள்ளே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க. தேங்க உள்ளே போகிறாரு. ஸோ போய் சோஃபாவில் உட்காந்துச்சு தேங்க பாட்டி, தேங்க எப்படிப்பா இருக்க? பாட்டியை பார்க்க வரணும்னு எனக்கு தோணவே இல்லைல்ல, ஏதோ உன் அம்மா கெஞ்சி அனுப்புனதுனால தானே வந்தேன். பாட்டி அப்படிலாம் இல்லை, உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். சரி எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க? தெரில பாட்டி, இங்கே வேலை தேடிக்க சொன்னார் அப்பா, பார்க்கலாம் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. பாட்டி தான், வயன் என்னடி பார்த்துட்டே இருக்க? இது வயன், இவளும் வேலைக்கு தான் போகிறா அப்படி சொல்கிறாங்க. அதான் காலையில் சொன்னீங்களே
ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தயங்க பார்க்குறீங்க, என்ன இவன் எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ எங்கள் பாட்டி தயங்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க. தயங்கும் நல்லா சாப்பிட்றாரு. ஸோ நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கோம். நீங்கள் அவ்வளோவா தயங்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்படி 2 வீக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ தயங் வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக வராரு. நீங்கள் பாட்டி வீட்டில் தான் இருப்பீங்க. பாட்டி பாட்டி என்னப்பா என்னாச்சு, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நிஜமாவா அப்படி சொல்லிட்டு 2 பேர் கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. நீங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிச்சிங்க. அவரும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன, என் பேரை இனிமேல் சந்தோஷமாக இருப்பான் அப்படி தானே? கண்டிப்பாக பாட்டி, நல்லா வேலை கிடச்சிருக்கு, உங்களை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாட்டி பாட்டிக்காக ஒன்று சரியாடா. என்ன பாட்டி? ஒரு கல்யாணம் பாட்டி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்தை பற்றி பேசணுன்னா நான் இங்கே இருக்கவே மாட்டேன். சரிப்பா நான் பேசலை அப்படி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, ஏன் இவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஸோ அப்போ ரூமுக்கு போயிட்டாரு. அப்போ நீங்கள் பாட்டி ஏன் உங்கள் பேரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு? அந்த கொடுமை யாருக்கு தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியல அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டாங்க. வந்து போகிறாங்க. ஸோ நீங்களும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வெளியே டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டெரஸ்க்கு வராரு. நீங்கள் தயங்க பார்த்துட்டு ஹலோ ஹலோ ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. உனக்கு? எனக்கும் நல்லா போகுது. அப்புறம் ஊரில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உனக்கு அப்பா அம்மா? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க அந்த ஊரில் இருக்காங்க, ஐ மீன் தேஜூவில் இருக்காங்க. ஓ, நீ எங்கே இருக்க? இல்லை, எனக்கு ஒர்க்காக இங்கே வந்தேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தாங்க அவர் பாட்டு நின்று சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் சிகரெட்லாம் பிடிப்பீங்களா? பிடிப்பேன், டென்ஷனாக இருந்தா. அப்போது இப்போ டென்ஷனாக இருக்கீங்களா? எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன்? இல்லை சும்மா தான் கேட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. தாங்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நான் ஒன்று கேட்கலாமா? என்ன? நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த பாரு, என் பர்சனல் விஷயத்துலலாம் நீ இன்டர்ஃபியர் ஆகாத, புரியுதா? என் பாட்டியை பார்த்துக்கிறியா, அந்த லிமிட்லேயே இருந்துக்கோ அப்படி தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு கீழே போயிடுறீங்க. ஸோ நீங்கள் போனோடனே தான் தேங்க் ரியலைஸ் ஆகுது, நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ பின்னாடியே வராரு. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படி நைட் ஆகுது. தாங்கோட பாட்டி தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கிட்டே வந்து பார்க்குறாரு, எங்கேயாவது ஒயின் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. காணும், ஏன்னா எப்பவுமே நீங்கள் இருப்பீங்க. பாட்டி என்னப்பா அந்த பொண்ணுங்க? எந்த பொண்ணு? அதான் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு. ஒயினை கேட்குறியா? என்னன்னு தெரில, அவள் வரவே இல்லை. ஏன் தெரிலப்பா அப்படி சொல்லி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. சாப்பிட்டது தயங்கும் சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவருக்கு அந்த தாட் தான் ஓடிட்டே இருக்குது, நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதோ அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படி 2 days போயிருக்கோம். நீங்கள் மேக்ஸிமம் மினிமமாக தான் வந்திருப்பீங்க வீட்டுக்காமே. 1 வாட்டி 2 வாட்டி அதுவும் தேங்க் இல்லாத அப்போ தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் ஒர்க் நிறையா இருக்கும். ஸோ அப்படி 3 days ஆகிடுச்சு. இன்றைக்கி உங்களுக்கு சண்டே லீவ் இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தேங்க் தான். நீங்கள் என்னாச்சு, உள்ளே வரலாமா? வாங்க உட்காருங்க. என்னாச்சு திடீர்னு என் வீட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க? அது வந்து அன்றைக்கி அப்படி பேசினதுக்கு சாரி. இன்றைக்கி என்ன பேசுனீங்க? அதான் அன்றைக்கி நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இதில் என்னங்க இருக்குது, பரவாயில்ல, நான் தான் உங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். சிச்சி அப்படிலாம் இல்லை. ஓகே, என்ன இன்னைக்கு லீவா உனக்கு? ஆமாம் தயம், எனக்கு லீவ் தான். நீங்கள் சொல்லிவிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டீங்க. தயங்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஐயோ சாரிங்க, தெரியாமல் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன் அப்படி சொல்கிறீங்க. அப்போ தான் வந்துட்டு பரவாயில்ல வயன், நல்ல பேர், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு தாங்க அங்கே வந்து போயிடுறாரு வெளியே. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு தேங்க மேலே க்ரஷ் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி கொஞ்சம் டேஸ் போகுது. தேங்க உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் டெரஸில் உட்காந்து துணி முடிச்சிட்ருக்கீங்க. அப்போ தாங்க வந்துட்டு வயன் வாங்க தயாங், என்னாச்சு திடீர்னு மொட்டை மாடிக்கு வந்திருக்கீங்க? நீ எங்கன்னு பார்த்தேன், மேலே இருக்கன்னு பாட்டி சொன்னாங்க, அதனால தான். பர்றா என்னெல்லாம் தேடுறீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேசலாம் தான். சொல்லுங்கள், என்ன? நானும் மடிக்கிறேன். ஐயோ வேணாம் நானே மடிக்கிறேன் சொல்லிட்டு தயங்க உன் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்ருக்காரு. ஸோ உங்களோட 2 பேரோட கான்வர்சேஷனும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ தயங்க வந்துட்டு உங்கள்கிட்ட உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு ப்ளூ கலர். உனக்கு? எனக்கு பிளாக். ஓ நல்ல கலர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லா அந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் நான் ஒன்று கேட்கலாமா? கேளு வயன். இல்லை அது என்ன கேட்க போகிறேன்னு தெரியும். ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அதானே? ஆமாம், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை, வேணாம் தயங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தயங்க அவர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஒன்றும் இல்லை வயன், 4 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிறப்போ ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவளே என்னை லவ் பண்ணான்.
என்னை லவ் பண்ணுற மாதிரியே பேசினான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கைலாம் கொடுத்தா. ஸோ உருகி உருகி லவ் பண்ணேன். கடைசியில் என்னை வேணான்னு சொல்லிவிட்டு அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். என்னால் இன்ன வரைக்கும் அவளை மறக்க முடியல. அவளை நினச்சி தூங்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். அவளே நினச்சிட்டே இருந்தேன். அவனை விட்டு போயிட்டான்ற சோகத்தை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் எங்கள் ஊரில் வேலைக்கு கூட போகாமல் வீட்டிலே இருந்தேன். அதனால தான் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து நீங்கள் அனுப்பி வச்சாங்க. அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் விட்டுட்டு போன பொண்ணுக்கே இவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணி வருத்தப்படுறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க. தேங்க் அது புரியவே இல்லை. என்ன வயன், என்ன மாதிரியா, நீ வேறு வயன், என்னாச்சு? நான் செட் ஆக மாட்டேன். இல்லை, விட்டுட்டு போனவளுக்காகவே இவ்வளோ யோசிக்கிறீங்க, எனக்காக யோசிக்க மாட்டிங்களா அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்க. தேங்க் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரோட என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டே இருக்கீங்க. தேங்க் எதுவுமே பேசலை, உங்களை பார்த்துட்டே இருக்காரு. என்னங்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ ஏஞ்சி போகிறாரு. நீங்கள் என்னாச்சு? எனக்கு வேலை இருக்குது. ஏன் இவ்வளோ நேரம் வேலை இருக்க தெரியலையா? இப்போ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அங்கே வந்து போயிடுறாரு. உங்களுக்கு மறுபடியும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா வாயன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கேப்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் சடனாக அங்கே தேங்க வந்து நிற்கிறாரு பைக்கில். நீங்கள் தேங்க இங்கே என்ன பண்ணுறீங்க? என் ஆஃபீஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? பாட்டி தான் சொன்னாங்க. சரி, இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை, மழை வர மாதிரி இருக்குது, அதான் போகிற வழி தான், உன்னை கூட்டு போகலான்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேப் பிடிச்சி வந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. வா வயன், மழை வர மாதிரி இருக்குது, நானே கூட்டு போகிறேன். இல்லை தான் வான்னு அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்கீங்க, இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாங்கும் பொறுமையாக தான் ஓட்டுறாரு, இடிக்கக்கூடாதுன்னு. பட் அந்த ஸ்பீட் பிரேக்லாம் வரும் இல்லையா, பள்ளமாக அதெல்லாம் இடிக்கிறப்போ தாங்கோட பேக்கில் உங்களோட ஃப்ரெண்டு ஹிட் ஆகுது, அவளுக்கு ஃபீல் ஆகுது. தாங்க மிரர் வழியாக உங்களை பார்க்குறாரு, நீங்களும் தாங்க பார்க்குறீங்க. ஸோ எதுவுமே பேசலை. அப்போ சடனாக தாங்க பைக்கை நிறுத்திடுறாரு. நீங்கள் என்னாச்சு தான்? காஃபி சாப்பிடலாமா? ஓகே அப்படி சொல்லிச்சிங்க. ஸோ 2 பேரும் காஃபி ஷாப் போய்ட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. தேங்க உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. ஸோ சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், பயங்கரமாக வெளியே பெய்யுது. ஐயோ தேங்க நம்ம சீக்கிரம் போயிருந்துருக்கலாம் போலேயே, எப்படி மழை பெய்யுது பாருங்களேன். ஆமாம், ஐயோ பாட்டி வேறு தனியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க பாட்டி மேலே. ஸோ தேங்க உங்களை பார்த்துட்டே இருக்காரு. சரி வயன், நீ அம்பர்லாம் எதுவும் வச்சுருக்கியா? இல்லை தான், ஷால் தான் இருக்குது. ஓ சரி, ஓகே, நீ ஷாலை கவர் பண்ணிக்கோ, நான் பைக்கை ட்ரை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறாரு. அவர் எதுக்கு உங்கள் கையை பிடிச்சாருனே தெரியல. ஸோ அப்படியே கையை பிடிச்சி ரோடு க்ராஸ் பண்ணுறாரு. இப்போ தான் அவர் பார்க்குறாரு உங்கள் கையை பிடிச்சிருக்குன்றத. திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அவரை அதை எப்படி சொல்கிறது, வெக்கத்தோடு கலந்து சிரிப்போடு கலந்து வாய் வளர்ந்துடா அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேங்கும் சாரி மேன், பரவாயில்ல, இதுக்குள்ளே இருக்கப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. ஸோ தேங்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. ஆஃப்டர் தட் பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஷாலை உங்களுக்கு கவர் பண்ணிக்காமல் தேங்கோட தலையில் வச்சு கவர் பண்ணுறீங்க. தேங்க வந்துட்டு வயன் எனக்கு வேணாம், நீ போட்டுக்கோ. இல்லை தேங்க நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ தேங்கும் நீங்கள் அப்படியே மேலே தலையை தண்ணி படாமல் அப்படியே பார்த்துக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் வீட்டுக்கு ரீச் ஆகிறீங்க. நீங்கள் நல்லா நினச்சிருப்பீங்க. தேங்கம் மேலே மட்டும் நினச்சிருக்காது, கீழெல்லாம் நினச்சிருக்கோம். ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வரீங்க. உங்கள் பாட்டி என்னப்பா 2 பேரும் இப்படி நினச்சிட்டு வரீங்க? அது ஒன்றும் இல்லை பாட்டி, வழியில் மழை பெஞ்சிச்சு அதனால தான் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. சாரிடா, அது என் ஃபோன் கீழே விழுந்துச்சு, அதான் அப்படி சவுண்ட் கேட்டுச்சு. நான் பேக் டு ஸ்டோரி போகலாம். அதுக்குன்னு 2 பேரும் இப்படி தான் நினச்சிட்டு வருவீங்களா? ஓரமாக ஒதுங்கியிருக்காது. இல்லை பாட்டி, நான் சொன்னேன் தேங்க் தான். நீ சொன்னியா? வயன் போய் சொல்லாத, நான் சொன்னேன், நீ தான் போகலான்னு சொன்னேன். இல்லை தான் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க. பாட்டி பார்த்துட்டு உங்கள் சண்டை கொஞ்சம் நிறுத்துங்க. சரி 2 பேரும் உள்ளே வாங்க. பாட்டி நான் என் வீட்டுக்கு போகிறேன். அட வாமா அப்படி சொல்லிட்டு உங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் 2 பேருக்கு டவல் கொடுக்குறாங்க. 2 பேரும் தலையை நல்லா தொடச்சிக்கிறீங்க. சொன்னீங்க பாட்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. பாட்டி என் வீட்டு எதிர்க்க தானே இருக்குது, நான் போய் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறேன், நீ முதல்ல போடுமா அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா நைட்டி, அதுவும் அவங்க சைஸ்க்கு
தயங்க பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் பாட்டி எனக்கு இந்த நைட்டி வேண்டாம், நான் ஏன் நைட்டி போட்டுக்கிறேன், பாட்டி கொடுத்தா போட மாட்டேல, அவ்வளோதான் பாட்டி மேலே பாசம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி சரி போட்டு தொலைகிறேன் அப்படி சொல்கிறேன். நீங்கள் பாட்டி ரூம் போய்ட்டு அந்த நைட்டியை போட்டு வரீங்க. செம்ம ஃபன்னாக இருக்கீங்க. அந்த நைட்டிக்குள்ளே இன்னும் 3 வயன் போவாங்க போல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ தாங்க சிரிக்கிறாரு. பாட்டி ஐயோ செம்மையாக இருக்கு வயன், என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன அங்கெல்லாம் உன்னை பார்க்குற மாதிரி இருக்குது, போ பாட்டி அப்படி சொல்கிறீங்க. ஸோ தாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. தாங்க ரொம்ப சிரிக்காதீங்க, எல்லாம் உங்களால் தான், நான் என்னடி பண்ணேன், நீங்கள் தான் காரணம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு ஓடுறீங்க. பாட்டி அடியே சாப்பிட்டு போடி, எனக்கு ஒன்று வேணாம் போடி கிளவி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. பாட்டி கிளவியா பத்தியாடா இவளுக்கு வாயா, நீ கொஞ்சமாக நஞ்சமாக பண்ணுற, ஓ நைட்டி போய் அவளுக்கு கொடுக்குறிய பாட்டி அநியாயமா, பரவாயில்லடா போட்டுக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரூம் போய்ட்டு தயங்க உங்களை பார்த்து சிரிச்சதே பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தயங்க சிரிச்சதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. தயங்க நீங்களும் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒன் டே பாட்டி தயங் என்ன பாட்டி, அது ஒன்றும் இல்லைப்பா, ஊரில் இருக்க மலை கோவிலுக்கு நான் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் அவங்க வருவேன், அது வரைக்கும் நீ தனியாக இருப்பல்ல. பாட்டி நீ எதுக்கு போகிற தனியாக, நானும் வரேன். இல்லைப்பா இந்த மாதிரி நிறைய என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, ஸோ நாங்களும் ரீயூனியன் மாதிரி அந்த ஊர் கோயிலுக்கு போகிறோம், போயிட்டு நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு காலையில் வந்துடுவோம். ஸோ நீ அது வரைக்கும் தனியாக இருப்பல்ல, பத்திரமா இருப்பல்ல. பாட்டி எதுக்கு இந்த வயசான காலத்தில் உனக்கு ரீயூனியனு, ஆமாண்டா வயசில் இருக்கப்போ தான் ரீயூனியன் பண்ணணுமா என்ன, அதெல்லாம் நீ சொல்லாத, நான் போயிட்டு வரேன் அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ தயங்கும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தயங்க பாட்டியை வந்து வழி அனுப்பி வைக்கிறீங்க. பாட்டி பார்த்து போயிட்டு வா, கண்டதே சாப்பிடாத என்ன, சரிடி நீ ஒழுங்காக சாப்பிடு சரியா, முடிஞ்சா என் பேரனை கொஞ்சம் பார்த்துக்கோ. பாட்டி என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு பாட்டியும் பஸ் ஏறிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க, தாங்க அவர் வீட்டுக்கு போக போகிறாரு. அப்போ தாங்க தான் திரும்பி வயன் சொல்லுங்கள் தாங்க, ஏன் வீட்டுக்குப்பா, எதுக்கு, சும்மா தான் வா கொஞ்ச நேரம் பேசலாம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தாங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க. தாங்க ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வராரு. என்ன ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வரீங்க, இல்லை மூவி பார்க்கலாமா, என்ன மூவி அப்படி சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மூவியோட நேம் சொல்கிறாரு. ஓ அந்த மூவியா, நானும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சரி நம்ம சேர்ந்து பார்க்கலாமா அப்படி சொல்கிறீங்க. ஸோ தாங்க ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு, அந்த மூவியில் அப்படின்னு பார்த்து நல்ல ரொமான்டிக் சீன் ஓடுது. ஸோ தாங்க அதை பார்க்குறாரு, நீங்களும் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. தயங்கம் அதே போல் தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கல் பண்ணிவிட்டு டிவியை பார்த்துட்ருக்கிறதையும் அவர் பார்க்குறாரு. ஸோ அப்படியே நீங்கள் திரும்பி தாங்க பார்க்குறீங்க. நீங்கள் என்ன தயங்க என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. தயங்க எதுவுமே பேசலை, உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஷோ என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஷையாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த கிஸ்ஸு சீன் முடிகிற பாடாக காணோம், போயிட்டே இருக்குது அந்த ரொமான்டிக் சீனு. ஸோ அந்த சவுண்டு வர கேட்குது உங்களுக்குலாம். உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ்லாம் டப்பு டப்புன்னு டான்ஸ் ஆடுது. தாங்க அப்படி தான். ஸோ அப்படியே தாங்க உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ என்ன நினச்சா தெரில, அப்படியே மெதுவாக உங்ககிட்ட வராரு. கிட்ட வந்து அப்புறம் உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்துட்டாரு. நீங்கள் கிஸ் பண்ண போகிறோம் போலே அப்படி சொல்லிட்டு நல்லா டைட்டாக கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ தாங்க உங்கள் ஐஸை பார்க்குறாரு, நீங்கள் டைட்டாக மூடி இருக்கிறது. ஸோ அப்படியே கிட்ட வந்து உங்கள் லிப்பில் லைட்டாக அப்படி சொல்லி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் அப்படியே கையை காலெல்லாம் நடுங்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் கண்ணே திறக்கலையா. ஸோ தயங்கும் ஸ்டார்ட் கிஸ்ஸிங் ஹார்ட்லி, ரொம்ப டீப்பாக போகுது அந்த கிஸ்ஸு. நீங்களும் கிஸ்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. எதுக்கு கிஸ் பண்ணுறோன்னே தெரியல 2 பேர்த்துக்கும். அப்படியே உங்கள் கிஸ்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சோஃபாலே லை டவுன் ஆகுறீங்க. தயங்க உங்கள் மேலே வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் தயங்கோட ஹெட்டை பிடிச்சிட்டு அவர் நல்லா பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ சடனாக அந்த மூவியில் பிரேக் வந்துடுது. ஸோ அவ்வளோதான் 2 பேர்த்துக்கு அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஸோ அவ்வளோதான் துணி காணும் நீங்கள் ஏந்து ஓட பார்க்குறீங்க. வயன் என்னாச்சு, இந்த பாருங்கள் தயங்க நான் வேணும் பண்ணல, சாரி இதில் என்ன இருக்குது, நான் தானே பண்ணேன், இல்லை நீங்கள் பண்ண வந்து போய் நான் தள்ளி விட்டுருக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே போக பார்க்குறீங்க. ஏன் புருஷன் கிஸ் பண்ணக்கூடாதா வயன் அப்படி சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஹார்ட் பீட்டே நிற்குது. என்ன சொல்கிறான் இவன் அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் ஒன்றுமே குழப்பமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தாங்க அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் 2 சிக்ஸையும் பிடிச்சிக்கிட்டு இழுது, வயன் லவ்னா என்னென்னு உன்னை பார்த்து கற்றுக்கிட்டேன். நீ என் மேலே வச்சுருக்க கேர், அந்த லவ் எனக்கு பிடிச்சிருக்கு. போன ஒருத்திக்காக ஃபீல் பண்ணி எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறேன். ஆனால் நீ நாள் என்கிட்ட ஒரு டைலாக் சொன்னல, அந்த டைலாக் இல்லை, சரி
பையன் ஐம் இன் லவ் வித் யூ அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் வந்து இன்டெரக்டாக சொன்னதை அவர் டேரெக்டாகவே சொல்லிட்டாரு. ஸோ பார்த்துட்டே இருக்கீங்க. தேங்க் வந்துட்டு இப்போது நான் உனக்கு கிஸ் பண்ணலாம்ல அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே கண்ணை டைட்டாக முடிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், அது அவருக்கு க்ரீன் சிக்னல் தான். ஸோ தேங்க் அப்படியே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கிஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ தேங்க் அப்படி உங்களை தூக்கி அவர் இடுப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் வயர்டேஸில் பார்க்குறீங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு முன்னாடி ஆக போகிறேன், சும்மா ரிகர்சல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. தேங்க ஒரு ரூமில் போட்டுட்டு டோரை சாத்திக்கிறாரு. ஸோ அப்படியே கிட்ட வந்து உங்கள் மேலே லைட் ஆன் ஆகி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல். ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, இப்போ இதை பண்ணுறோமே அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, அவரும் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஸோ இப்படி முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. தேங்கோட ஹேண்ட்ஸில் படுத்துட்டு தேங்கோ நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹார்ட்டே இல்லை, பிகாஸ் நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்களா. ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது. நைட் என்ன நினச்சிலாம் யோசிச்சு பார்க்குறீங்க. அடி பாவி பையன் கம்மக்கமாக இருந்துட்டு என்ன வேலைடி பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க. ஸோ தேங்க அப்படியே உங்களை பிடிச்சி திருப்பி எழுதி ஹக் பண்ணிக்கிறாரு. ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குடி அப்படி சொல்கிறாரு. தயம் எந்திரிங்க, ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போகணும்ல. ஆமாம்ல அப்படி சொல்லி ஏஞ்சி பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறீங்க. ரொம்ப ஷையாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும். நீங்கள் தான் அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு ஓடுறீங்க. எனக்கு இல்லடி அப்படி சொல்லி தேங்க் கத்துறாரு. போங்க தேங்க் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஸோ தேங்க உங்களை பார்க்குறாரு. ஏன் சொல்லுங்கள் தேவ், கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறீங்க. அவ்வளோதான். ஆஃப்டர் தட் என்ன பாட்டி ஊர்லேருந்து வந்துடுறாங்க. ஸோ இப்போ ரெண்டு வீட்லேயும் ஓகே ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ். நீங்கள் அழகாக கவுன் போட்டு ரெடியாக இருக்கீங்க. ஸோ தேங்க வந்துடுவாருன்ட்டு. ஸோ தேங்க உங்கள் ரூமுக்கு வராரு. தேங் ஏன் ரூமில் என்ன பண்ணுற? யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க, போடா. பார்க்கட்டும், எனக்கு என்ன, ஏன் பண்ணாட்டி நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. ஸோ தேங்கோட அம்மா உள்ளே வந்துடுறாங்க. தாயம் இங்கே என்ன பண்ணுற? அம்மா அது சும்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எந்த பண்ணியும் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் சொன்னேன். கடைசியில் இவ்வளோ அழகான மருமகளை கொண்டு வந்துட்டு ஐயோ எவ்வளோ அழகு என் மருமக அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி தடவிட்டுருக்காங்க. அப்போ தேங்கும் அம்மா ஃபிலிப்போ நீ போடா அப்படி சொல்கிறாங்க. ஸோ தேங்கும் பாவம் குழந்தை ஏமாந்து போயிடுச்சு வெளியே. ஸோ எப்படி மேரேஜுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இதுக்கு வரீங்க. ஸோ ஃபாதரும் கேட்குறாரு, கிம் தயம் ஆகிய நீங்கள் லீவ் திருமணம் செய்துகளை சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் லீவ் ஆகிய நீங்கள் கிம் தயங்க திருமணம் செய்துகளை சம்மந்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டுருங்க. ஸோ ஆஃப்டர் தட் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் ஊன்னு கத்திட்டுருக்காங்க, கிஸ் கிஸ் கிஸ்ன்னு கத்திட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. கீழே உங்கள் அம்மா ஏன் கேட்குறாங்கல்ல பண்ணு அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் என்ன அம்மா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் தாங்க அப்படியே கிட்ட வந்து உங்கள் லிப்பில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான், உங்கள் மேரேஜாக முடியுது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரல. ஆக்சுவலாக என்னென்னா வந்து தேங் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா பூசான்லேயே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறதுக்காட்டி ஒரு வீடு வாங்கியிருப்பார். ஸோ அந்த வீட்டுக்கு தான் இப்போ நீங்கள் போகிறீங்க. வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் தேங் நம்ம பாட்டி கூடயே இருந்துருக்கலாமே, ஏன் தனியாக வந்தோம்? இல்லை பையன், நம்ம தனியாக இருக்கிறதே நல்லது தான், ஓகேவா அப்படி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கும் தேங்க்ஸ் ஆனால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போது நீங்கள் ரூமுக்கு போய்ட்டு அந்த ஹெவியான கவுனை போட்டு உட்கார முடியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க அப்படி கிட்டே வந்துட்டு கஷ்டமாக இருக்காடி? ஆமாம் தாங், என்ன வெயிட்டு உனக்கு என்னப்பா சட்டை பேண்ட்டு, எனக்கு அப்படியா? சரி நான் வேணா கட்டி விடவா? அதெல்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன். இருடி நான் புரிச்சு ஹெல்ப் பண்ணுறேன்டி, கஷ்டமாக இருக்குல்ல உனக்கு, தான் வேணாங்கிறல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜிப்பா அவுத்து விட்டுறாரு. நீங்கள் தாயாங் இப்போ எதுக்கு அவுத்த? நான் ஹெல்ப் பண்ணுறேன் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஷோல்டரில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் இறக்கிட்டுருக்காரு. நீங்கள் தயங்க பார்த்துட்டே இருக்கீங்க. செம்ம டயர்டில் இருக்கீங்களா, நீங்கள் தடுக்க கூட முடியல. ஸோ ஆஃப்டர் தட் தயங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுவார். நீங்கள் தயங்க அந்த டிஷர்ட் இருக்கும் பாரு, அதை எடுத்து போட்டு விடு. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஓ எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் தூங்கணும் அப்படி சொல்கிறீங்க. இப்போ தேங்கும் தூங்கணுமா? அதெல்லாம் முடியாது, இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே லைட் ஆகி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வெறும் இன்னர்ஸ் மட்டும் தான் ஒருத்திருக்கீங்க. ஸோ தேங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு
அப்படியே உங்களுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதோ இமேஜின் பண்ணிக்கங்கடா அப்படியே நடக்குது. ஸோ இப்போ நீங்கள் செம்ம டயர்டாயிட்டீங்க. தாங்க மேலே உங்களுக்கு கோவமாக வருது. அட பாவி, எனக்கு தூங்க விடாமல் இந்த பாடுபடுத்துகிறானே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஈவினிங் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் தான் குக் பண்ணணும். ஸோ நீங்கள் கிச்சனில் போய்ட்டு சிம்பிளாக எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தாங்க அப்படியே உங்கள் பின்னாடிக்கா வந்து உங்களை பேக்குக்கு பண்ணுறாரு. தான் என்ன பண்ணுற? சும்மா அக் பண்ணேன் என் பொண்டாட்டிய அப்படி சொல்லி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. தாயம் சும்மா இரு. என்னடி சும்மாருன்னு, இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் அவனோட பேர் புருஷன் பண்ணாடி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவேன். எனக்கு தெரியும் அதெல்லாம். சரி இதை எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வை அப்படி சொல்லி கொடுக்குறீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் சாப்பிட்றீங்க. இப்படியே ஒரு 3 months போகும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்களும் தாங்க அடிக்கடி யோசிப்பார், எவ்வளோ ஒருத்திக்காக நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோமே, பட் வயன் வந்து நம்மளை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் தாயங்களோட ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. தாயாங்க இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா, இல்லை இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா, நீ எது போட்டாலும் அழகு தான் வயன், எதையாச்சும் போட்டுக்கோயேன். இல்லை தாயாங்க நீ சொல்லு, இது நல்லாயிருக்கா அப்படி சொல்லி கேட்குறீங்க. தாயாங்க இது நல்லாயிருக்கு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்போ இது நல்லா இல்லையா, அதுவும் நல்லா இருக்குடி, அப்போ இது வயன் அடிச்சிருவேன். சரி வச்சுக்கதை அப்படி சொல்லிட்டு போயிட்டு நீங்களும் ஒரு ப்ளூ கலர் குர்த்தி மாதிரி இருக்குது. ஸோ அதை வியர் பண்ணிக்கிறீங்க. ஸோ வெளியே வரீங்க. தாயாங்க அழகாக இருக்கானா போகலாமா? அம்பிட்டு அழகாக இருக்கடி நீ, நிஜமாவா? என் முன்னாடி என் எப்பவுமே அழகு தான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ் எங்கே போகணும்னு எனக்கு தெரியும், வா ஃபங்க்ஷன் போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஃபங்க்ஷன் போகிறீங்க. அப்போ அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஐ மீன் தாங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. டே மச்சான் என்ன சாரிடா வாய் வளருது, ஸ்டெல்லாவை கட்டி விட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஸ்டெல்லாவை நான் ஒன்று கட்டி விடல. இன்ஃபேக்ட் அவள் லைஃப் விட்டு போனதே நல்லது தான். இல்லைனா இவ்வளோ தங்கமான பொண்டாட்டிக்கு யாருக்கடா கிடைப்பாங்க? கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு அந்த மேரேஜும் அப்படியே போகுது. இப்போ நீங்கள் தேங்க சாப்பிட உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இலையில எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ தேங்க பார்க்குறாரு. சாப்பிட்றீ? இல்லை தேங்க இவ்வளோத்தையும் நான் எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடு அப்படி சொல்லி உங்களுக்கு எடுத்து ஊட்ட வராரு. அங்கே இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. தேங்க இது ஃபங்க்ஷன், இப்படிலாம் பண்ணக்கூடாது, எல்லோரும் பார்க்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஆக்காட்டு சொன்ன கேளுங்க, சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் வாயை பிதுக்கி வாயில் போட்டுறாரு. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. அதே சில டைம் வந்து சில பேருக்கு வந்து அருவருப்பாக இருக்குது, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் தாங்க நீங்களும் கண்டுக்கவே இல்லை. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, நல்லாவே சாப்பிட்றீங்க. ஸோ இப்படி கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ உங்களுக்கு தாயாக்கும் மேரேஜ் ஆகி 7 months ஆகிடுச்சு. ஒன் டே நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க மாதிரியே இருக்குது. லைக் ரொம்ப டிஸியாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படி குக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கரண்டி வச்சு அந்த பாத்திரத்தில் இருக்க ஃபுட்டை வந்து கிண்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ சடனாக மயங்கி விழுந்துடுறீங்களா? அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் கீழே கொட்டிடுது. ஸோ அந்த சவுண்ட் கேட்டு தாங்க வராரு. வயன் என்னடி ஆச்சு அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஃப்ளோரில் மயங்கி கிடக்குறீங்க. அதெல்லாம் தாயங்க ஹார்ட்டே இல்லை. வயன் கிண்டியாச்சு வயன் இந்த பாரு அப்படி சொல்லி கண்ணத்தை தட்டுறாரு. பட் நீங்கள் எந்திக்கவே இல்லை. ஸோ தாங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. ஒரு 20 minutesக்குள்ளே டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் என் ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர், பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு லேடி டாக்டர் தான். அவங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க. உங்கள் பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்க பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் அப்பாக போகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. தாங்க ஷாக்காக இருக்குது. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் இப்போயும் அழக ஆரம்பிச்சிட்டாரு. சார் அழாதீங்க, ஹாப்பி டேஸ் தான் புரியுது. பட் உங்கள் ஒய்ஃபை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. இன்னும் 10 months உங்களை நம்பி இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு அங்கே அந்த தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. தேங்க்யூ டாக்டர் என்ன சாப்பிடுங்க எதுவுமே சொல்லலை, நாளைக்கு செக்கப் கூட்டிடுவாங்க, நான் மொத்தமாக சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தேங்க்யூ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற விஷயத்தை கேட்டோன்னே அவரால் சந்தோஷத்தை தாங்க முடியல. ஸோ நீங்கள் இன்னும் முழிச்சிட்டு இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் முடிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா தேங்க் பக்கத்தில் இல்லை. என்னது வயன் என்னடி ஆச்சு உனக்கு? காலையிலேருந்து ஒரு மயக்கமாக இருக்குது. தாங்க எங்கே போனீங்க? தயாங் அப்படி சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ தயாங் சத்தமே காணும். தயாங் அப்படி சொல்லி சரி வெளியே வரீங்க. வெளியே ஃபுல்லாக இருட்டாக கிடக்கு. என்ன இருட்டாக இருக்குது? தயாங் எங்கே இருக்கீங்க? தயாங் அப்படி சொல்லிட்டு லைட் போடுறீங்க. பார்த்தா தயாங் தான். முன்னாடி கேக்லாம் வச்சுட்டு க்யூட்டாக நின்று சிரிச்சிட்ருக்காரு உங்களை பார்த்து. என்ன தயாங் எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற? ஆமாம் என்ன கேட்குது? இந்த கேக்கு கொஞ்சம் ஒத்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த கேக்கு ஒத்து பார்க்கிங்க. ஹாப்பி ப்ரெக்னன்சி வயன் அப்படின்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஹாப்பி டேஸ் வருது கண்ணிலேருந்து. நீங்கள் தலையாடுச்சிங்க அப்படியா அப்படின்னு. தயங்க ஆமாம் அப்படி சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் தயங்க அக் பண்ணி செம்மையாக அழுவுறீங்க. அப்படி நான் அம்மாவுக்கு போகிறேன், நீ அப்பாவுக்கு போயா? ஆமாடி இதோ நம்மளை நம்பி குட்டி பாப்பா வரப்போகுது அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ
ஸோ உங்கள் ஹாப்பினஸ் எல்லையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. கேக்லாம் கட் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு தயங்கோட அப்பா அம்மா, உங்கள் அம்மா, பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க. ஐயோ வயனு, கல்யாணம் ஆகி இவ்வளோ சீக்கிரமே வா, போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபன்னாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ தயங்கோட அம்மா தான், டே தயம் பிடிக்கல சொல்லிட்டு அம்மா மாதிரியா பேசுகிறேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அப்பா அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவும், இங்கே பாரு வயன், இனிமேல் தான் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், உடம்பு நல்லா பார்த்துக்கும், இப்போதைக்கு வேலைக்கெலாம் போகாதம்மா. அம்மா வேலைக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், குழந்தை இருந்தால் என்ன வேலைக்கு போகக்கூடாதா சொல்லு தயம் அத்தை, அவள் ஆசைப்படுறா. இல்லை மாப்பிள்ள, இருந்தாலும் சரி வயன், அம்மா தான் சொல்கிறாங்களே, டெலிவரி ஆகிற வரைக்கும் வீட்டிலே இரு, அதுக்கப்புறம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. உங்களை தாங்குன்னு தாங்குறாரு. இப்போ நீங்கள் சோஃபாவில் உட்காந்து சீரியல் பார்த்துட்ருக்கீங்க. நான் நீங்கள் 6 months ஓகேவா, நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. தயாங் என்னடி உனக்கு பசிக்குது, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வா. என்ன ஸ்நாக்ஸ் வேணும் முன்னாடிக்கு? ஆப்பிளாக ஆரஞ்சா எனக்கு பீஸா வேணும், ஆர்டர் பண்ணு. வச்சேன்னு வை. பீஸா இந்த பாரு, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது வயன், புரிஞ்சுதா? தயாங் எனக்கு பிடிக்கல தயாங், எப்போ பார்த்தாலும் நீ ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸ்ன்னு கொடுத்துட்ருக்க. சரி அட்லீஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாவது வாங்கி கொடு. முடியவே முடியாது. சரி வீட்லேயாவது செஞ்சு கொடு. அதில் ஆயில் நிறையா இருக்குது, கலர் ஜஸ்டி பாப்பாக்கு ஆகுது. என்ன தயாங், உனக்கு பாப்பா மேலே தான் அக்கறை, என் மேலே அக்கறை இல்லை. என் மேலே அக்கறை தான் நீ செஞ்சு கொடுப்ப, உனக்கு பாப்பா மேலே தான் அக்கறை. அதனால் பாப்பாக்கு எதாவது ஆகிடுமோ பயந்துகிட்டே இருக்கேன். என் வயன் அப்படிலாம் இல்லடி, லூஸ் மாதிரி பேசாதடி. நான் லூஸு தான் தயாங், நான் லூஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. தயாங்கும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக மைல்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆஹா, இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடச்சிருக்கான் பார்த்தீங்களா, கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி மேலே கை காமிச்சிட்ருக்கீங்க. எனக்கு சொல்லுடி, இந்த வேகாத அண்ணல் நீங்கள் செஞ்சுட்ருக்கேன் பாரு. ஆமாம், நான் ஒரு நாள் கூட உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில்ல, சும்மா ஒரு நாள் சேர்த்து ஆடாத தயாங். இந்த பேச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுனியாடி, என்ன பேசியிருந்தா மட்டும் என்ன கழட்டி விட்டுருப்பியா அப்படி சொல்லி கேட்குறீங்க. கழட்டிலாம் வச்சுக்க மாட்டேன், வாயை கழட்டி கொடுத்துருப்பேன் அப்படி சொல்லி தயாங்க சொல்கிறேன். எனக்கு வேணவே வேணாம் போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. சரி கோச்சு மாதிரி என்ன தயாங், சும்மா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. சரி இந்தா சாப்பிடு அப்படி சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. தயாங் உப்பே இல்லை தயாங். ஐயோ சாரிடி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தராரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. நல்லா இருக்குது தயாங், என் புருஷன் ஒரு கலை நிபுணியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக சாப்பிட்டுருக்கீங்க. தயாங்க உங்களை இப்படி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே 9th month நீங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. தயாங் எனக்கு அடிவயர்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்குடா, சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமாடி, ஆனால் நமக்கு இன்னும் டெலிவரி டேட் 2 வாரம் இருக்கேடா, அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் இருந்தாலும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் தயாங்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அங்கே போனால் டாக்டர்ஸ் இல்லை உங்களுக்கு இன்றைக்கே டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் இன்றைக்கே அட்மிட் ஆகிடுங்க அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி சில பெயின் வரும் இல்லையா, சில பேருக்கு வரும். ஸோ அந்த பெயின் தான் உங்களுக்கு, கண்ணெல்லாம் கலங்குது, அழுதுகிட்டே படுத்துகிட்டே இருக்கீங்க. ஸோ தயாங்கம் ஒன்றும் இல்லைம்மா, பாப்பா பிறந்தோடனே சரியாயிடுமா. தயாங் முடியல தயாங், வலிச்சுக்கிட்டே இருக்குடா, கொஞ்சம் பொறுத்துக்குமா, அம்மா பாட்டிலாம் வந்துடுவாங்க, அப்புறம் ஒன்று பார்த்துக்குவாங்க, அப்போ நீ நான் பார்த்துக்கிறேன் டி, நான் எங்கடி போகிறேன் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்லிச்சாரு. ஆஃப்டர் தட் பாட்டி அம்மா எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் உங்களை பார்த்துக்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு சிவியராக பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களை வந்து எமர்ஜென்சி ஐசியூக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐசியூ எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியலடா, சாரி லேபர் வார்டுக்கா லேபர் வார்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் உங்களுக்கு செம்மையாக கத்துறீங்க. ஸோ நர்ஸ் வெளியே வந்துட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் யார், நல்லா தயாங் உங்களை தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, உள்ளே வாங்க இப்படி சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் தயாங்க மாஸ்க்கு கேப் எல்லாம் போட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அழுத பார்க்கவே அவருக்கு கஷ்டமாக இருக்குது. வயன் அழாதடி, நான் சொல்கிறது கேளு வயன், அழாத. இல்லை தயாங்க முடியல தயாங்க, ப்ளீஸ் தயாங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு தயாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஸோ தயாங்க புஷ் பண்ணு வயன், புஷ் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் புஷ் பண்ணுறீங்க, தயாங்க புஷ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், ஃபைனலி உங்களுக்கு பேபி பிறக்குது. உங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே தயாங்க ரொம்ப ஹாப்பி. ஸோ ஆஃப்டர் தட் பேபியெல்லாம் க்ளீன் பண்ணி வெளியே கொடுத்துட்றாங்க. தயாங்க பேபியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வராரு. ஸோ நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே கிட்டே வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. வயன் எந்திரிம்மா, ரொம்ப வலிக்குதா. ஸோ இப்படி நீங்கள் தயாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ கொஞ்ச நாள் பாட்டி எல்லோரும் இருக்காங்க. ஆஃப்டர் தட் அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படி பேபி பிறந்து ஒரு 1 year ஆகிடுச்சு. தயாங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பட் பேபி முழிச்சிக்கிச்சு. நீங்கள் முழிச்சுக்கிட்டாலா, தூங்குடி தங்கம் தூங்குமா அப்படி சொல்லிச்சிங்க. பட் இந்த குழந்தை தூங்க மாதிரி தெரியல. ஸோ தாங்க தான் நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. இல்லை தான் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்.
2 நாளாக சரியாகவே தூங்கலை, நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. ஆஃப்டர் தட் பேபியும் தயங்க தூக்கி அவர் தூங்க வச்சிட்ருக்காரு. பேபியும் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குது. ஸோ அப்படியே நீங்களும் தயங்க பார்க்குறீங்க. ஏஞ்சி தயங்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ளைங்கில் கிஸ் கொடுக்குறீங்க. ஸோ தயங்க அந்த கிஸ்ஸை வாங்கி அவர் சட்டைக்குள்ளே போட்டுக்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கீங்க. ஓகேவாடா. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ வந்து இந்த கதையோட ரியல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவரோட மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ வர வழியில் ஒரு பர்சனை இடிச்சிடுறாரு. ஓ சாரிங்க அப்படி சொல்கிறாரு. அந்த பர்சனை பார்த்தோன்னே தயக்கு ரொம்ப ஷாக். அந்த பர்சனுக்கும் தாங்க அந்த பர்சனை பார்த்து ரொம்ப மறைக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஸ்டெல்லா தான். ஸ்டெல்லா தயங்க பார்த்தோன்னே தயங்க நீ பூசானில் இருக்கியா தயங்க எப்படி இருக்கு தயம் அப்போ சொல்லிட்டு கிட்ட வராதான் கையெடு எதுக்கு இப்போ இங்கே வந்த தயங்க அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. தயங்க தள்ளி விட்டுட்டு என்ன வேணும் உனக்கு நான் தப்பு பண்ணிட்டு நம்ம வேணாம்னு சொல்லியிருக்கக்கூடாது. நீ ரொம்ப கஷ்டப்படுறேன், அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். யார் உன் பிரச்சனை? ஆமாம் தயம் என்னை அடிக்கிறான், எனக்கு கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு அவன் கூட இருக்கவே பிடிக்கல தயம், நான் உன்னை விட்டு வந்திருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிரு தயம் அப்படி சொல்லிட்டு ஸ்டெல்லா அழிறா. ஸோ தயங்க பாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன். தயங்க ப்ளீஸ் என்னை விட்டு போகாது, எனக்கு ஹெல்ப் பண்ணி தயம். சரி என்ன ஹெல்ப் பண்ணும்? எனக்கு அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடு அப்படி சொல்லி ஸ்டெல்லா கேட்குறா. ஸோ தயங்க சரி உனக்கு ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லி தயங்க சொல்கிறாரு. ஸ்டெல்லாவும் ஓகே அப்படி சொல்லிடுறா. ஸோ இப்போ தயங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு மயன்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை, அவர் எக்ஸை பார்த்தேங்கிறத சொல்லலை. ஸோ நீங்களும் என்ன தயம் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லடி, எங்கள் பாப்பா எங்கே இதோ உள்ளதாக இருக்கா அப்படி சொல்லி சொல்லிச்சிக்கேன். ஸோ தயங்க உள்ளே வந்துட்டு அப்படியே குழந்தைய தூக்குறாரு. குழந்தை அப்படியே பார்த்து சிரிக்குது. அவருக்கு அந்த சிரிப்பை பார்த்தோன்னே எல்லா கவலையும் போகுது. ஸோ அப்படியே விளையாடிட்டே இருக்காரு. இப்படி நைட் ஆகுது. ஸோ நீங்கள் தூங்கலையா, எதுக்கு வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? சரிடி தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு அதில் எழுதி எடுத்து வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே தயங்க சைடு பார்த்தா தயங்க ஃபோன் ஹேங் ஆகுது. எடுத்து பார்த்தா அன்னோன் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே பேசினா குழந்தையும் வயனை டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படின்ட்டு பால்கனிக்கு போய் பேசுகிறாரு. ஹலோ யார்? நான் தான் ஸ்டெல்லா பேசுகிறேன். ஹே இந்த டைமில் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன்? இல்லை தயங்க என் ஹஸ்பண்ட் என்னை இங்கேருந்து சியோலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். ப்ளீஸ் நீங்கள் வந்து காப்பாற்று தயங்க, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இந்த பாரு ஸ்டெல்லா, நான் இங்கேருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை நீ நேரில் வரணும், நீ மாத்தையும் ப்ளீஸ், இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ப்ளீஸ். எதுக்கு உயிரோட இருக்க மாட்டேலாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் வந்து தொலைகிறேன் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்கலாம் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. என்னாச்சு தேங்க வயன் முக்கியமான விஷயம் சொல்லுவேன் அப்படி சொல்கிறாரு. என்ன தான் எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குடி 3 days சொல்ல. அப்படியா சரி போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறேன். சொல்கிறீங்க தயங்க சரி வேறு எதுவுமே கேட்கல. வேறு என்ன கேட்கணும் தயங்க? மீட்டிங் இருக்குது, பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா? அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறதுனா இருக்கிறோம், இல்லைன்னா பாட்டி வீட்டுக்கு போயிடுறோம். இல்லடி நீ போயாகணுமா அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டியா? அப்படி என்ன தயம் வேலை விஷயமா தானே போகிறீங்க? இங்கே பாருங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க, நான் சில ஃப்ரோசன் ஃபுட்லாம் பண்ணித்தரேன், அதை சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க, அது மிஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எப்படி கிஸ் பண்ணுறீங்க கண்ணத்துலேயே. ஸோ தேங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட போய் சொல்கிறதே. பட் உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், பட் அவரால் சொல்ல முடியல. ஸோ எப்படி கிளம்பி அவர் சியோல் தான் போகிறாரு. அங்கே போய்ட்டு சோஃபிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சைட் சோஃபி சாரிடா ஸ்டெல்லா மாற்றி சொல்லிட்டேன். ஸ்டெல்லா வந்துட்டு தாங்கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறான்னா, நீ வந்து ஒய்ஃபை விட்டுட்டு வந்துடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம தானே லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கா. ஸோ இதெல்லாம் என்னென்னா தாங்க வந்து ஸ்டெல்லா பார்த்ததுக்கு அடிக்கடி நைட் வந்து மறந்து ஃபோன் பேசுகிறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அவர் ஏதோ ஆஃபீஸ் விஷயமாக பேசுகிறாரு அந்த மாதிரி தான் நினச்சிக்குவீங்க. ஸோ இப்போ இந்த சைடு தாங்கும் 3 நாள் ஆகுது, அவர் இன்னும் வந்து வரல. ஓகேவா, பிஸ்னஸில் இருக்கார், மீட்டிங்கில் இருக்காரு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஸோ இப்போ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் வருது, தாங்கோட ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் வருது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு ஹலோ யார்? நீங்கள் தான் மிஸ்ஸஸ் தாங்க? ஆமாம் நீங்கள்? நாங்கள் தாங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து பேசுகிறோம். என்னாச்சு? இல்லை சார் ஏன் ஆஃபீஸ்க்கு வரதில்லை? வாட் என்ன சொல்கிறீங்க? இல்லை அவர் 3 days லீவ் வேணும்னு கேட்டிருந்தாரு, பட் 3 days தாண்டிடுச்சு, அதான் என்னாச்சுன்னு விசாரிக்க பண்ணோம். வாட் லீவ் கேட்டாரா? ஆமாம் என்னாச்சு மேடம்? இல்லை அவருக்கு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது போகணுன்னு தானே சொன்னார் சியாலுக்கு. இல்லையே மேம் அப்படிலாம் எதுவுமே இல்லை,
அவர் ஃப்ரெண்டு மேரேஜ் இருக்குது, நான் சேல் போக வேண்டியது இருக்குது, ஸோ அதனால் எனக்கு லீவ் வேணும்னு கேட்டிருந்தாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே நின்றுடுச்சு. தயங்க உங்ககிட்ட ரொம்ப பெரிய போய் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நாளைக்கு வந்துடுவார் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஷோரா மேம்? ஷோரா நாளைக்கு வந்துடுவார் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபோனை கட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. தயங்க நைட்டு ஃபோன் போய் பேசினது உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நிறைய போய் சொல்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ என்னவாக இருக்கும், தயங்க ஏன் நம்மக்கிட்ட போய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ எப்படியே தயங்க ஊருக்கு வந்துடுறாரு. நீங்கள் தயங்க வீட்டுக்கு வராரு. தயங் சாரி வயன், 2 நாள் தான் சொன்னேன், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மீட்டிங் நல்லா போச்சா தயாங்? நல்லா போச்சுடி. சரி தயாங் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. ஸோ இப்போ என்னென்னா தயாங் வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து ஸ்டெல்லாவை வந்து பூசான்லேயே வந்து வீடு எடுத்து தங்க வச்சுருப்பாரு. எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அடிக்கடி ஸ்டெல்லாவை போய் பார்ப்பாரு. ஸோ ஸ்டெல்லாவும் தயாங்க அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாள். நீங்கள் ஒய்ஃபை விட்டு வந்துடு, நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ இந்த சைட் நீங்கள் தயாங்க மார்க்கெட் போகணும் தயாங்க வரியா அப்படி சொல்லி கூப்பிடுவீங்க. இப்போ தயாங்க இல்லை வயன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இப்போ வெளியே கிளம்பிடுவேன், நீ பத்திரமா போயிட்டு வரியா? சரி தயாங் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடியே தயாங் கிளம்புறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபாலோ பண்ணி போகிறீங்க. ஸோ பார்த்தா ஒரு ஷாப்புக்கு வெளியே தயாங் ஸ்டெல்லாவோடு நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆகிடுது. உங்களுக்கு ஸ்டெல்லா வந்து ஒரு காலேஜோட ஆல்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு ஷாக்காக இருக்குது. ஸோ ஸ்டெல்லா தயாங் ப்ளீஸ் தயாங், நான் சொல்கிறது கேளு, நீ என் கூட வந்துடு, உன் ஒய்ஃப் உனக்கு வேண்டாம், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டுருக்கா. அப்போ தயாங் வந்துட்டு இதை பாரு, உனக்கு போனால் போட்டு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்காத, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, எனக்கு என் ஒயன் இருக்கா, என் பொண்ணு இருக்கா, நான் என் குடும்பத்தை பார்க்கணும், உனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் நீங்கள் யாருக்கிட்டனா போய் ஹெல்ப் கேட்கும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஸ்டெல்லாவும் டக்குன்னு தயாங் அக் பண்ணிக்கிறா. ஸோ தயாங் ப்ளீஸ் தயாங், நான் சொல்கிறது கேளு, நீ எல்லாம் முன்னாலே இருக்க முடியாது தயாங், இதை பாரு ஸ்டெல்லா அப்படி சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா நீங்கள் தயாங் உங்களை பார்த்துடுறாரு. அவ்வளோதான், அந்த செகண்ட் உங்கள் வேர்ல்டே ஸ்டாப் ஆகுது. நீங்கள் தயாங்க ரொம்ப நம்பினீங்க, பட் அவர் சீட் பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கிறீங்க. தயாங்க உங்களை பார்க்குறாரு, அவர் கண்ணில் டியர்ஸாக வருது. அவளை தட்டி விட்டுட்டு உங்ககிட்ட வராரு. நீ நினைக்கிற மாதிரி போதும் தயாங், போதும், உன்னை ரொம்ப நம்பினேன், இவ்வளோ நாள் நீங்கிட்ட நிறைய போய் சொன்னேன், ட்ரிப் இருக்குது, ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் போய் பார்த்தியா, நைட்டு ஃபோனில் போய் பேசுனியே, இவக்கிட்ட தான் பேசுனியா, அப்போது அதெல்லாம் சின்ன தயாங், அப்போது உனக்கு நானே என் குழந்தைய முக்கியம் இல்லை, அவ்வளோ உனக்கு இதுவாக இருந்தா ஏன் தயாங் என்ன கல்யாணம் பண்ண, என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கா, நீ இவன் கூட இருக்கிறதுக்கு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் ஸ்டெல்லாவை பார்த்துட்ருக்கா. அப்போ தயாங் செம்மையாக கோவம் வருது. ஸ்டெல்லாவை பல்லான்னு அடைஞ்சிட்டு இங்கேருந்து மரியாதையே போயிட்டு, எதுக்கு தயாங் அவளை அடிக்கிறேன், போதும், உன் அடிப்பில் இதுக்கு மேலே நான் நம்புறதா இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. பட் தயாங் உங்கள் கை பிடிக்கிறார். நீங்கள் தட்டி விட்டுட்டு உங்கள் குழந்தைய தூக்கிட்டு தயாங்கோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. சங்க போயிட்டு வேகமாக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. தயாங்கும் என்ன சொல்கிறது கேள்வையன், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லடி, போதும் தயாங், இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து தட்டி விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. தயாங் ஒரு எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாரு, பட் நீங்கள் நிற்கவே இல்லை, போயிட்டே இருக்கீங்க. தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு 3 days போயிருக்கோம். நீங்கள் தயாங்க பார்த்துருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க, அவருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ 3 days கழித்து தயாங்கோட வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் ஆகுது. அந்த லெட்டர் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் தான். தயாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உன்னை மீட் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வா அப்படி சொல்லி சொல்கிறீங்க. ஸோ தயாங்க வேகமாக உங்களை பார்க்கலான்னு சொல்லி வராரு. நீங்கள் அங்கே பேபியோட நின்றுட்டுருக்கீங்க. ஸோ தயாங்க வேகமாக வந்து உங்களை அப் பண்ணுறாரு. நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. தயாங்க இதை பாரு, என்னை கட்டி பிடிக்கிற வல்ல வச்சுக்காத, இதை பாரு தயாங்க, எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லை, போதும், நீ இது வரைக்கும் நீ ஏமாத்துனதுலாம் போதும், நானும் என் குழந்தை இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எனக்கு உங்ககிட்ட இந்த டிவோர்ஸ் வேணும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தயாங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் மொத்தமாக மீட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அம்மா தான், மயன் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கம்மா, மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், அம்மா நீ வாய மூடு, வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடாதுன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். மயன் என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் கஷ்டப்பட்டான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓ அப்போ நான் என் கண்ணில் பார்த்தது தப்புன்னு சொல்கிறீங்களா எல்லோரும்? தயாங்க தான் நல்லவன் சொல்கிறீங்க, இப்போ நான் தப்பானவளா அப்படி சொல்லி நீங்கள் அழுவுறீங்க. ஸோ எல்லோரும் மயன் எனக்கு புரியுது, பட் இந்த சண்டையை பேசி தீர்த்துக்கோங்க, டிவோர்ஸ்லாம் வேணாம், உங்களை நம்பி ஒரு குழந்தை இருக்குது, அது பிஞ்சு குழந்தை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மயன் அப்படி சொல்லி எல்லோரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்காக சரி
நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தாங்க இப்போ ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. பட் அந்த முன்னாடி அந்த பாண்ட் ஒரு பர்சன்ட் கூட இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ரூமில் உட்காந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. தாங்க உள்ளே வந்துட்டு வயன் என்ன சமைக்கட்டும் நைட்டு இந்த பாரு உங்கள்கிட்ட கேட்டேனா எனக்கு சமைச்சிக்க தெரியும், உன் கையில் எனக்கு எதுவுமே நீ பண்ணாத அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தயாங்கும் ஒன்றுமே புரியல, ஏன் இவ இப்படி பண்ணுறா, நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்லியுமே இவ புரிஞ்சுக்கலையே, நம்ம நம்பலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பேபியை தூக்கிட்டு வெளியே போகிறீங்க. அப்போ தாங்க வந்துட்டு வயன் எங்கே போகிற, நான் எங்கேயோ போகிறேன் உனக்கு என்ன உன்ன மாதிரி நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடுறீங்க. தாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு நாள் நைட்டு தாங்க வீட்டுக்கு லேட்டாக வராரு ஒர்க் முடிச்சுட்டு. அப்போ நீங்கள் வாசல்லே உட்காந்துட்ருக்கீங்க. தாங்க வந்துட்டு என்ன வயன் தூங்கலையா, ஓ இன்றைக்கி எவ்வளோ பார்த்துட்டு வர, இன்றைக்கி எவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு வர, ஒரே தான் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி ஸ்டெல்லா பிரச்சனை வேறு, இப்போ நீங்களும் அவர் இப்படி பண்ணுறதுனால ஒரு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி கொஞ்சம் டேஸ் போகுது, நீங்கள் தாங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் ஒன் டே மார்னிங் நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ பிளேட் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கலாம் அப்படி எந்திக்கிறப்போ தாங்க வந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுட் வைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறல அப்படி சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு சமக்கவும் இந்த தட்டு தூக்கி விசிறி அடிச்சுட்டு உங்ககிட்ட நான் கேட்டேனா எனக்கு சாப்பிட்டுக்க தெரியாதா, இந்த பாரு இந்த ட்ராமெல்லாம் போட்டுட்ருக்காத, எவளுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஓ இப்படிலாம் நடிச்சு நீ ஏமாற்றிட்டு எவ கூடயாவது போயிடலான்னு பார்க்குறியாதா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி, முதல்ல இப்படி பேசுகிறத நிறுத்து, எதை நிறுத்த சொல்கிறத, அவனுக்கு கட்டி பிடிச்சி வேறு என்னென்னலாம் பண்ணி அவ கூட அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தனக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே உங்கள் ஸ்லாப் பண்ண கையை எடுத்துட்டாரு. அடி தயம் அடி, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போயிட்டீங்க. தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி பண்ணுறதுலாம் அவருக்கு. ஸோ இப்படி தான் ஒன் டே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு தாங்க ரொம்ப சோகமாக நடந்து வராரு. ஸோ அப்போ எதிர்க்க ஸ்டெல்லாவை பார்க்குறாரு. அவளை பார்த்தோன்னே அவருக்கு கோவமாக வருது. ஸோ அப்படியே திரும்பி போகலான்னு பார்க்குறாரு. ஸோ அப்போ ஸ்டெல்லா பக்கத்தில் வந்துட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, போதும் நீ சொல்கிற எதையும் நான் கேட்குறதா இல்லை, என் வாழ்க்கையை கடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கியா, இங்கே பாரு மயன் கோவப்படுறா எனக்கு தெரியும், பட் நீ அவளை விட்டுறாத, அவகிட்ட புரியவே, இனிமேல் நான் அவள் லைஃப்பில் வரமாட்டேன், அவள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, நீ அவகிட்ட சொல்லுதான், நான் வேணா அவகிட்ட சொல்கிறேன், எதுக்கு போய் நடிச்சிட்ருக்க, இல்லை தான் எனக்கு புரியுது, அன்றைக்கி ஒன்று விட்டு போயிருக்கக்கூடாதுதான், ஆனால் அதுக்காக நீ திரும்ப எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல, ஆனால் நீ மேரிட் ஆச்சு, இப்போ எனக்கு புரியுது, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உனக்குன்னு ஒய்ஃபு, உனக்குன்னு குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க, ஸோ நீ வயனை எப்படியாவது சமாதானப்படுத்தி கண்டிப்பாக வயனை உன்னை புரிஞ்சுக்குவா அப்படி சொல்லி ஸ்டெல்லா சொல்கிறா. ஸோ தயங்கம் ஸ்டெல்லா மேலே சாஃப்ட் கார்னர் வருது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீ உடம்பு பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அங்கே போயிடறாரு. இப்போ வீட்டில் தான் உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, தாங்க வீட்டுக்கு இன்னும் வரலையே அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்ன தயாங் உன் ஸ்டெல்லாவை பார்த்துட்டு வரியா, என்ன சொன்னான், எங்கே ரூம் போடலான்னு சொன்னாலா அப்படி சொல்லி கேட்குறீங்க. தாங்கு இதை பாரு பையன் அப்படிலாம் பேசாத, என்ன தயாங் உண்மையை சொன்னால் கூட கசப்பாக இருக்கா அப்படி சொல்லி கேட்குறீங்க. தயாங்க அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே நீல் அவுட் பண்ணி செம்மையாக அழுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் தயாங்க உங்கள் முன்னாடி இப்படி அழுததே இல்லை, புரிஞ்சுக்கோ பையன், நான் தப்பு பண்ணலை, அன்றைக்கி நடந்ததை நான் உனக்கு 1000 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீ திரும்ப திரும்ப என்ன ஹர்ட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு வெளியும் நிம்மதி இல்லை வீட்லையும் நிம்மதி இல்லை வயன், செத்து போகலாமான்னு இருக்குது அப்படி சொல்லி தயாங்க அழுறாரு. உங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டவனே தாங்கிக்கவே முடியல. ஸோ எந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த பர்சன் வாயாலே உங்களால் செத்து போயிடலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே உங்களால் தாங்கவே முடியல. ஸோ உங்கள் வாய்ஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. தாங்க அப்படியே நீல் ஒரு பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, உண்மையாக அன்றைக்கி எதுவுமே நடக்கலடி, இப்போ கூட ஸ்டெல்லா என்னை பார்த்தா, அவள் என்னை மன்னிப்பு கேட்டுட்டு போனான், ப்ளீஸ் வயன் உன் புருஷனை நீ நம்பு வயன் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எதுவுமே பேசலை அப்படிங்கிறது உள்ளே போயிடுறீங்க. ஸோ தயாங்க ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரூம்குள்ளே வராரு. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தயாங்க அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டு ஏன் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, சாப்பிட்டியா தயாங் சொல்லுடி, என்னை மன்னிச்சுட்டு தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் செமையாக அழுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க தயாங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ தயாங்கும் உங்களை ஹக் பண்ணி இருக்கட்டும் மயன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டது ஒன்றும் தப்பு இல்லையே, அப்படி நடந்தது யாருக்காக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்க. இல்லை தயாங் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல,
என்ன சாரி தயங்கம், என்ன மன்னிச்சிடு தயங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செமையாக அழுகிறீங்க. ஸோ தயங்கம் அழாதடி அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை தொடச்சி விட்றாரு. ஸோ எப்படின்னா நீங்களும் தயங்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு அகைன் ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படியே வீட்டில் இருக்க எல்லோரும் இன்வைட் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்கள் பர்த்டேயோட செகண்ட் பர்த்டே. ஸோ எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. தயாங் கேக் வந்துடுச்சா? இப்போ வந்துட்டே இருக்குடி. எவ்வளோ நேரம் தயாங், மணி 7 ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் கேக் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஃப்டர் தட் உங்கள் பேபிக்கு நீங்கள் கேக் கட்லாம் பண்ணுறீங்க. ஸோ தயாங் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. ஸோ ஓகேடா, இதோடு இந்த ஒன் ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி சொன்னது வந்து என்னோடய மியா பாப்பா தான். ஸோ அவள் லென்த்தாக போடுவேன்னு நினச்சிருப்பா. ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப பெருசாக போட வர மாட்டேங்குது. நான் மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதர் சேனல்ஸ் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அண்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம லவ்விடவியாக போடலாமா இல்லை ஹாட் ஸ்டானாக போடலாமா? ஹாட் ஸ்டான் மீன்ஸ் எனக்கு 18+ வராது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட 18+ கேட்குறீங்க. எனக்கு 18+ வராதுடா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். பட் இருந்தாலும் காப்பிரைட் வந்துடுமோ இல்லை ஸ்ட்ரைக் வந்துடுமோன்னு வர ஒரு பயமாக இருக்குது. அண்ட் நேற்று வந்து நான் வேம்பயர்ஸ் லவ்னு ஒன் ஷாட் போட்டிருந்தேன்லடா. ஸோ அது கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூவால் 2 டைம் வந்து யூடியூப்லேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ நான் அகெயின் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவாடா? ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண பேபிஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. லவ் யூ ஆல். பாய்.